வணக்கம் தோழர்களே. திருப்பரங்குன்ற விவகாரம் இன்றைக்கு நீதிமன்றத்திலே கடுமையான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு கடுமையா நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில RSS மிகப்பெரிய சதி திட்டத்தோடு தமிழ்நாட்டுக்குள் களம் இறங்கி இருக்கிறது. மூன்றாவதாக தன் சொந்த இனத்தை காட்டி கொடுத்து வயிறு வளர்க்கும் வேலூர் இப்ராஹிம் மதுரைக்குள்ள வந்து கலவரத்தை தூண்ட பார்த்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? 2026 தேர்தல், அதுதான் டார்கெட். அந்த தேர்தல்ல எப்படியாவது கால் பதிச்சிடணும் சங்கிகள் பல அசைன்மெண்ட்ஸோட தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறாங்க. அந்த அசைன்மெண்ட்ல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தி மக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி ஒரு பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பொது எதிரியாக இஸ்லாமியர்களை கட்டமைத்து வாக்குகளை வாங்கி கால் பதித்து விடலாம் என்று நம்பிக்கிட்டு அசைன்மெண்டோட இறங்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேற. இங்க சமூக நீதி அரசியல். உங்க வட இந்திய பார்முலா தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாத காசாகத்தான் இருக்கும். இங்க கேள்வி கேட்கிற ஒரு மக்களாக அரசியல் படுத்தப்பட்டு இருக்கிறவங்க நாங்க. எனவே உங்க அஜெண்டாவை தூக்கிட்டு வந்து இங்க போட்டு உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. இதுல RSS மோகன் பகவத் இந்த கும்பலுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் பதிக்கணும்னா, அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சூழலை உருவாக்கணும்னா அங்க கோயிலை, மதத்தை, சடங்கை வைத்து வம்பிழுத்து விட்டு அதன் மூலமா ஸ்ட்ராங்கா நிக்கணும்ன்றதா அவங்களுடைய பார்முலா. 80களினுடைய தொடக்கத்துல 80-81 வாக்குல மண்டைக்காடு கலவரம் அப்படிதான் கன்னியாகுமரியில கால் பதிச்சானுங்க. மண்டைக்காடு கலவரத்தை எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டு அந்த மக்களை அடிச்சுக்க வச்சு இந்து பாதுகாப்பு மாநாட்டை அங்க நடத்தி நாகர்கோயில்ல அதன் மூலமாக அங்க இருக்கிற இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்ற பொய்யான உணர்வை உண்டாக்கி அங்க கால் பதிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 90களில் இங்க கோவையில இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில அவங்க பொருளாதாரத்தை சிதைத்து காலி செய்து 2 தொழிலாளர்களுக்கு இடையிலான போராட்டத்தை, ஒரு சண்டைய பெரிய கலவரமா மாத்தி இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் முழுவதும் அழிக்கப்பட்டன, படுகொலை செய்யப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் என்பது வரலாறு. ஆனா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால ஒரு காய் நகர்த்த முடியாது. ஏன்னா எங்க தலைமுறையே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். தலைமுறையே படிக்க ஆரம்பிச்சு, எங்க பிள்ளை குட்டிங்க படிக்க ஆரம்பிச்சு, அரசியல் பேச ஆரம்பிச்சு, ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கிற ஒரு சமூகமாக இளம் தலைமுறையில நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரமா உங்க முன்னாடி வந்து நின்று கை கட்டி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கிற மாதிரியான சூழல் இங்க இல்ல. கண்ணை மூடிட்டு கோ பேக்னாலே மோடி தான் எங்க பிள்ளைகளுக்கு வரும். அதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுக்கு இடையில RSS ஒரு திட்டத்தை தீட்டி இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு சமயபுரத்துல வந்து ஒரு RSS நூற்றாண்டு விழா கருத்தரங்கத்துல பங்கேற்கிறாரு RSS தலைவர் மோகன் பகவத். இந்த மோகன் பகவத் பங்கேற்று முடிச்சிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகளோடு பேசுறாரு. தமிழ்நாட்டுல இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும், இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும். நீதிமன்றம் பாத்துக்கும். ஏன்னா நீதிமன்றம் பூரா உங்க பங்காளிக தானே. அது நீதிமன்றங்களிலே காவி மன்றங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு சிலர் உயிரை புடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் உயிரை எங்கேயோ ஒரு சிலர் புடிச்சு வச்சிருக்கிறாங்க. மத்த அத்தனை பேரும் காவி மன்றங்களால தானே மாத்திட்டு இருக்கிறீங்க. அடுத்த சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி ஆயிரலாமா, அடுத்த ஆளுநர் ஆயிரலாமான்னு கணக்கெல்லாம் எழுதி எழுதி அடிச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கவலைன்னா, சாமானிய மனுஷன்ல இருந்து அரசியல் வரைக்கும் எல்லாற்றுக்கும் தீர்வாக நம்ம நீதிமன்றங்களை நம்பிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா நீதிமன்றங்களுக்குள் ஊடுருவி RSS கும்பல் தெளிவா தனக்கான தீர்ப்புகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் இங்க பாபர் மசூதியை இடிச்சிட்டு எந்த ஆதாரமும் இல்லாம அங்க இருக்கிற ராமர் கோயில் கட்டுவதற்கான தீர்ப்பை கொடுத்த அயோக்கியத்தனம் நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு அதே RSS களமிறங்கி இருக்கு. RSS என்ன சொல்றாங்க? நாம செயல் திட்டத்தோடு இந்தியா முழுவதும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை போராட்ட வடிவத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கிறாங்க. எங்க இந்தியா முழுசும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? முதல் வேலையா நாம செஞ்சது RSS நீதிபதி இவர் யாரு GR சாமிநாதனுடைய தீர்ப்பை கிடப்புல போட்டது. 2வது மேல்முறையீடுக்கு போனது. 3வதாக இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம பாதுகாத்தது. 4வதா அந்த தூண் விளக்கு தூணா அல்லது அது அளவை தூணா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறது. எல்லா வேலைகளையும் அந்த ஆய்வுகள் ஒரு பக்கம் இறங்கணும். இப்படி எல்லா பக்கத்துல இறங்கினதோட இல்லாம GR சாமிநாதன் போன்ற ஒரு மத அடிப்படைவாதியை நீதிபதியா வைக்க கூடாதுன்னு கேட்டு 120க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்களினுடைய கையெழுத்தோடு இவரை நீக்குவதற்கான
ஒரு அறிக்கையும் நம்ம எங்க கொடுத்திருக்கோம், நாடாளுமன்றத்துல கொடுத்திருக்கோம். இப்படி நம்ம சுத்து போட்டு அடிச்சு வேலை பார்த்த உடனே சங்கிகள் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அமித்ஷா உள்ள ஓடி வர்றாரு, எங்களையும் சேர்த்துக்கோங்க, உள்துறையும் சேர்த்துக்கோங்க. உள்துறைக்கு என்ன வேலைங்க? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, அதை நாங்க சரி பண்ணிக்குவோம். எங்க இந்து மக்களுடைய பிரச்சனை அவர்கள் அதை பார்த்துக்குவாங்க. இதுக்குள்ள வந்து நின்னுகிட்டு மூக்க நுழைக்கிறதுக்கு நீங்க யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள நுழைகிறாரு. லோக்கல்ல இடையீட்டு மனுக்கள் கூடாதுன்னு சொன்னது நீதிமன்றம். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளு ஆய்வு பூர்வமா கையில ஆதாரங்களோடு இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணலாம்னா அதெல்லாம் கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை சொல்லுது. ஆனா அங்க அமித்ஷா உள்ள வரலாம். இதுக்கு இடையில தான் இந்தியா முழுவதும் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை வச்சு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு, ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு, மக்களை திரட்டுவதற்கு இங்கதான் நம்ம அச்சப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா நாங்க போய் பாபர் மசூதியை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனவன் தான் பாபர் மசூதியை இடிச்சு போட்டு நீதிமன்ற தீர்ப்பை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செய்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சு பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து இத்தனை அயோக்கியத்தனத்தையும் கடவுள் பேரினால் செஞ்ச கும்பல் தான் இந்த கும்பல். நல்லா ஞாபகம் வைங்க. கடவுள் பெயரால், இந்துக்கள் என்று நம்பக்கூடிய உங்களின் பெயரால் தான் இவ்வளவு வெறியாட்டத்தை இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் செய்தார்கள். அப்ப நம்ம பேர்ல ஒருத்தன் குற்றத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம மண்டையில போட்டுட்டு இருக்கோம் பழிய. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் 2வது முறையாக தயாராகி கொண்டு இருக்கிறது RSS. இந்தியா முழுவதும் ஜனங்களை திரட்டுறது, அவங்களை கொண்டு வந்து இங்க இறக்குறது, இங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்றது, தமிழ்நாட்டின் அமைதியை குலைப்பது, வளர்ச்சியை கெடுப்பது, அதான் உங்களுடைய முக்கியம். உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாது, நிம்மதியா நீங்க சம்பளம் வாங்கி சாப்பிடக்கூடாது, உங்க பிள்ளை படிச்சிடக்கூடாது, உங்க பேரம்பேத்தி படிச்சிடக்கூடாது, நின்னு கேள்வி கேட்கிற அதிகாரத்தை எடுத்து கேள்வி கேட்கிற வளமையான அறிவு வளர்ந்துடக்கூடாது. இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு நீங்க பண்பாட்டு அடிமையா கைய கட்டி நிக்கணும். ஆரிய பார்ப்பன அதிகாரத்திற்கு அடியாளா நிக்கணும். அதான் அவங்க ஏற்பாடு, அவங்க தேவை. அதனாலதான் இடைச்சாதி ஆட்களா பார்த்து சண்டை இழுக்கிறதுக்கு, உள்ள போய் கேஸ் போடுறதுக்கு, உள்ள போய் போராட்டம் நடத்துறதுக்கு வர்றாங்க. ஏன் பாப்பானுங்க வரல போராட்டம் நடத்த? அப்ப ஒண்ணு ஞாபகம் வைங்க, அறிவற்ற, சமூக நீதியற்ற, பொருளாதாரமற்ற, வாழ்வாதாரமற்ற பண்பாட்டு அடிமைகளா மாறி ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு கைகட்டி நிக்கணும்னு அரசியலா வர்றான். யார் முடிச்சுக்கணும்? இது ஒன்னும் திமுக அரசினுடைய வேலை இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய வேலையா இருக்கணும். நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம மண்ணை பாதுகாக்கணும், இங்க இருக்கிற பண்பாட்டை பாதுகாக்கணும், இங்க இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும். எங்க இருந்தோ RSS காரன் மோகன் பகவத்னு ஒருத்தன் வருவான், அவன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவானா நம்ம என்ன சொம்பான்றத தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க. இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோடு RSS களமிறங்கி இருக்கிறது. இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆளு வேலூர் இப்ராஹிம் சொந்த இஸ்லாமிய மக்களை காட்டி கொடுத்து அடி வாங்கி அங்க இருந்து ஓடுனவன் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து நாங்க வந்து இந்து மக்களுக்கான குரலாக நிற்கிறோம், நான் யோகியா அப்படின்னு வந்து நின்னா பொல்லேர்னு பொடனில போட்டு போலீஸ்காரங்க அனுப்பி விட்டாங்க. எப்படியாவது பல்வேறு துருப்புகளை பயன்படுத்தி, பல்வேறு அடையாளங்களை பயன்படுத்தி, பல்வேறு சதி திட்டங்களோடு உள்ள வந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு திருப்பரங்குன்ற வழக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. இந்த விசாரணைக்கு வந்த உடனே நீதிபதிகள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள். அடிச்ச ஆர்ப்பாட்டம் பண்ணது, எல்லாத்தையும் உடைச்சது, கடைகளை உடைச்சது, கடைகளை அடைக்க சொல்லி மிரட்டினது எல்லாமே இங்க இருக்கிற பாஜக கும்பல், இந்துத்துவ அமைப்புகள். அவங்க நீதிமன்றம் யாரை பார்த்து சொல்லுது? அமைதியாக இருங்கள். நம்ம ஜனநாயகமா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், ஆனா நீதிமன்றம் நம்மளை பார்த்து அமைதியாக இருங்கள், தீர்வு வேண்டும் என்றால் அமைதியாக இருங்கள், அப்படியே தீர்த்துட்டாலும். அப்புறம் நீதிமன்றம் சொல்றாங்க நிரந்தர தீர்வு வேண்டும். எப்படி நிரந்தர தீர்வு கொடுப்பீங்க? தர்கா வெடிச்சிடலாமா? மலையை தகர்த்தரலாமா? நிரந்தர தீர்வு வந்துருமா? நீதிமன்றம் அரசியல் சாசன சட்டத்திற்கு அடங்கியதுன்றதை நீதிபதிகள் ஞாபகம் வச்சுக்கணும். நிரந்தர தீர்வு. இப்ப உங்களுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்தவங்க என்ன சட்டம் படிக்காதவங்களா? அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க நீதிபதிகள், சர்வே கல் தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? அங்கதான் தீபை ஏத்துனாங்க என்பதற்கு என்ன ஆதாரம்? நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா? அங்கதான் தீபை ஏத்துனாங்க, பல 100 வருடமா ஏத்துனாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பட்டயங்கள் இருக்கா? செப்பேடு இருக்கா? ஓலைச்சுவடி இருக்கா? கோயில் கல்வெட்டுகள் இருக்கா? இல்ல அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு துண்டு சீட்டு, துருப்பு சீட்டு கூட இல்ல. ஆனா அதை கேட்கல. இது அளவை தூண்தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்க தெரிந்த நீதிமன்றம் இது விளக்கு தூண்டானா என்பதற்கான ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா?
அதான அரசியல் சாசன சட்டம் வழிகாட்டுற வழி. இதத்தான் ஸ்ட்ராங்கா தமிழ்நாடு அரசு வாதங்களா முன் வச்சிருக்காங்க. ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் இந்த அமர்வு தான் இந்த வழக்க விசாரிக்குது. இந்த அமர்வுல தமிழக அரசு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஒண்ணு, இதுதான் தீப ஏற்ற தூண் என்பதற்கு ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரமும் இல்ல. இதுதான் தீபத்தூண், இங்கதான் தீப ஏற்றினாங்க என்பதற்கு இதுவரை எந்த ஆதாரத்தையும் வழக்கு தொடுத்தவங்க சப்மிட் பண்ணவே இல்ல. ரெண்டாவது விஷயம், நீதிமன்றம் ஒரு தனி மனுஷன் போய் அப்படியே கோயில போய் தீபம் ஏத்துங்கப்பா அப்படின்லாம் அனுப்ப முடியாது. தீபம் ஏற்றுவது கோயில் நிர்வாகத்தினுடைய வேலை, பணி. அவங்களுடைய வேலையை நீங்க நீதிபதி ஒருத்தருக்கு ஆணையிட்டு அவர் போய் செய்ய முடியாது. அதையும் ஸ்ட்ராங்கா நின்னு வாதாடி இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான வரலாற்று தகவலை சொல்றாங்க. 73 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் விளக்கேத்தி இருக்கிறாங்க. அப்ப 1947 இந்திய விடுதலைக்கு முன்னாடியில இருந்து அங்க விளக்கேற்றப்பட்டிருக்கு. அதுதான் நடைமுறை உண்டு. நீங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு ஒரு கதை சொல்லுவீங்க, அந்த கதை இங்க செல்லுபடியாது. ஆதாரத்தை கொண்டு வா. 73 ஆண்டுகளாக இங்க ஏற்றப்பட்டதுக்கான ஆதாரம் இருக்கு. பல 1000 ஆண்டுகளா ஏற்றப்பட்டுவதற்கான ஆதாரங்கள் இருந்தா கொடுங்க. இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. 1994 இருந்து தான் இங்க பிரச்சனை. ஏன்னா நாங்க இங்க இந்த பகுதி சேர்ந்தவனால சொல்றேன். 90கள்ல தான் இந்த பிரச்சனை பெருசா வருது. 90களின் இறுதியில் தான் நமக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியுது. அந்த காலகட்டத்துல கடுமையான கலவரத்துக்கு ஏற்படுத்தினதுதான் இந்த RSS, பாஜக, சங்க பரிவார் கும்பல், இந்து முன்னணி கும்பல். அப்போ ஒண்ணு ஞாபகம் வைங்க, RSS வந்தா நேரடியா நம்ம களத்துல சேர்த்துக்க மாட்டோம் தான். இந்து முன்னணின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி 80கள்ல கால் பதிச்சு 94ல இங்க ஏழரை இழுத்தாங்க. அப்ப 94ல இருந்து தான் இந்த விளக்கேத்துற பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல பேசு பொருளாகுது. அளவைக்கல் தான் அப்படின்னு உறுதியா நம்ம ஆளுங்க வாதாடும் போது சொல்றாங்க. நெல்லி தோப்பு, அதெல்லாம் அந்த இஸ்லாமியர்கள் கொடுக்கப்பட்ட நிலம். நெல்லி தோப்பு, தர்கா, அந்த படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். இந்த பக்கம் இருக்கிற கல்லு வந்து அளவைக்கல். இந்த கல்லுல இருந்து இங்க வரை இருக்கிற அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கானது. இந்த கல்லுக்கு இந்தண்ட அடுத்த பக்கம் அது எல்லாம் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது. இதை பிரிச்சு காட்டுறது தான் அளவைக்கல். அது இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைங்க. நேத்து RTI மூலமாக தொல்லியல் துறை கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கேட்டிருக்கோம். 2 கல் இருக்கு, 2 அளவைக்கல் இருக்கு இந்த மலை மேல அப்படின்னு தொல்லியல் துறை நம்ம கொடுத்திருக்கு. அப்ப தொல்லியல் துறை கிட்ட ஆதாரம் இருக்கு. உண்மையிலே நேர்மையாக இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசு தீர்க்க வேண்டும் என்றால் தொல்லியல் துறை கொடுத்திருக்கிற பழைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நாம வச்சிருக்கோம் 1899ல போடப்பட்ட மேப் நம்ம கையில இருக்கு. எப்படி நிலத்தை வந்து வரையறை செஞ்சாங்க, அளவு செஞ்சாங்கன்ற மேப்ப நம்மளே போட்டிருக்கோம். அப்ப அரசு அதை கையில எடுத்து பேசணும். இதுல கூடுதலான விஷயம், அரசுக்கு பொறுப்பு என்னன்னா, தர்காவுக்கு அருகில் நாங்க தீபம் ஏற்றுவோம்னா முதல்ல எந்த வழியில போய் ஏத்துவ? தர்காக்குள்ள போய் தான் வெளியவே போகணும். தர்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற படிக்கட்டுகள் வழியா தான் போக முடியும். வேற வழியில ஏறுறதுக்கு வழியே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பக்கத்துல தர்கா இருக்கும் போது இவங்களுடைய நோக்கம் அதற்குள்ள ஏதாவது ஒரு கலவரத்தை தூண்டி இது பண்றது. இது பொது அமைதி குந்தகம் விளைவிக்கும், மக்களிடத்துல ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், ஒரு தேவையில்லாத சிக்கலை உண்டாக்கும் என்பதால் அரசு ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா நின்று இதை நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கூடுதலா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தீபத்தூண் என்பதற்கு ஒரு துண்டுச்சீட்டு அளவு கூட ஆதாரத்தை வழக்கு ஆடுகிறவர்கள் கொடுக்கல, வழக்கு தொடுத்தவன் கொடுக்கல. ஒரு துண்டு சீட்டு அளவு கூட ஒரு ஆதாரத்தை கொடுக்கல. அது மேல எப்படி நீங்க தீர்ப்பு சொல்ல போச்சு என்று கேட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம எதை செஞ்சாலும் ஆகமதியை தூக்கிட்டு வருவாங்க. கோயில்ல எல்லாரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். நோ, ஆகம விதி அப்படி சொல்லல. இப்ப நம்ம ஆளு சொல்றாங்க ஆகம விதிப்படி கோயில் கருவறையினுடைய மேல, அந்த கருவறைக்கு மேல இருக்கிற மலையில தான் தீபம் ஏத்தும். இது ஆகம விதி சொல்லுது. குடைவரை கோயில்கள்ல அப்படிதான் தீபம் ஏற்றப்படும். அப்ப கருவறைக்கு நேரா இருக்கிற 90 டிகிரியில இருக்கிறது எது அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபத்தூணு. அப்ப அதுதான் கரெக்ட். அப்ப இவங்க கேட்கிற கோரிக்கையே இங்க ஆகம விதிகளுக்கு எதிரானது. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை ரத்து செய்யுங்க. GR சாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பை ரத்து செய்யுங்க, பொது அமைதியை உருவாக்குவதற்கான வேலையை பாருங்கன்னு கடுமையா இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க. திங்கட்கிழமைக்கு வழக்கு ஒத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளயும் RSS இங்க இறங்கி வேலை செய்ய பிளான போட்டுருச்சு, கூட்டத்தை நடத்தி முடிச்சிருச்சு. அடுத்தடுத்து இறங்குவானுங்க. ரொம்ப கவனமா இருப்போம். இது நம்ம மண்ணு, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்க, உறவுகள், சகோதரர்கள். இந்த மண்ணில் அமைதியை தவிர, சமூக நீதியை தவிர, பகுத்தறிவு பார்வையை தவிர எந்த விதமான சாமானிய மனிதர்களை சீரழிக்கும் எந்த திட்டங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது.
அறிவை விலை கொடுத்துடக்கூடாது, கவனமா இருக்கணும் மக்கா.